ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் மின்மினி பூச்சி ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் நல்லா ஆடி பாடி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு காகம் ஒன்று அந்த மின்மினி பூச்சி வர்றதை பார்த்துச்சு. அது கிட்டக்க வந்ததும் எப்படியாச்சும் அதை வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த மின்மினி பூச்சி பக்கத்தில் வந்ததும் அது சாப்பிட்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அந்த மின்மினி பூச்சி வந்து காக்கா கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அந்த காக்கா கிட்ட சொல்லிச்சா, நண்பா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்குறியா அப்படின்னு மின்மினி பூச்சி வந்து காக்கா கிட்ட கேட்டுச்சான். அந்த காக்காவும் சரி சொல்லு என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மின்மினி பூச்சி சொல்லிச்சா, ஒருத்தனை மட்டும் சாப்பிட்டா உனக்கு எப்படி பசி ஆறும்? என்ன மாதிரி நிறைய பூச்சி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் அங்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டுச்சான். காக்காவும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி வர என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மின்மினி பூச்சி காக்காவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. அந்த இடத்துல சில மனுஷங்க நெருப்பில் வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த மனுஷங்க போயிட்டாங்க. அங்கே எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல இருந்து சில தீப்பொறி வந்து வந்துட்டு இருந்துச்சு. அது காமிச்சு, பார்த்தியா என்ன மாதிரி சில பூச்சி அங்கே பறந்துட்டுருக்கு, போய் எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு அந்த மின்மினி பூச்சி சொல்லிச்சான். பேராசை பிடிச்ச காக்கா எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த நெருப்பை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெருப்பு பொறிகளை சாப்பிட்ட காக்காவோட வாய் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த காக்கா சொல்லிச்சு, இது என்ன பூச்சி, இது சாப்பிட்டா ஏன் வாய் எரியுது, எனக்கு இந்த பூச்சியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உடல் பலத்தை விட மனபலம் தான் ரொம்ப பெருசு. காக்கா அந்த பூச்சியை விட உருவத்தில் பெருசாக இருக்கலாம், ஆனால் அந்த பூச்சியோட மனபலம் தான் அந்த காக்கா கிட்ட இருந்து அதை காப்பாற்றிருக்கு. உடல் பலத்தை விட மனபலம் தான் ரொம்ப பெருசு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.